ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்டீவன். இந்த நாளில் நான் உங்களுக்கு 10 கண்ட்ரி, டாப் 10 கண்ட்ரிலேருந்து வந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். விசேஷமாக அந்த 10 கண்ட்ரிலையும் இந்தியாவிலிருந்து வந்தவர்களால் அநேகமான பேராக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து இந்த வீடியோவில் நான் பேச விரும்புகிறேன். 14 பாயிண்ட். அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள், அவர்கள் எப்படி ஒர்க் பண்ணுறார்கள், என்ன மாதிரி ஒர்க் பண்ணி படிக்கிறார்கள், எப்படியான ஸ்ட்ரகிளுக்கு அவர் போகிறார்கள். உண்மையிலே அவர்கள் ஹோப்புட வந்தவர்கள். இந்த 2024 இன்றைக்கு அவர்களை திருப்பி அனுப்புகிற அளவில் இன்றைக்கு கவர்மெண்ட் இன்றைக்கு அவர்களில் எல்லா கண்ட்ரியிலிருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்புறதுக்காக அவர்கள் முயற்சி செய்து நியாயமான பேரை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அந்த டைமில் அப்படியான காரியத்திலையும் இருந்து இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோடு படித்து காரியங்களை செய்கிறத பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்கள் படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், ரூம் ரெண்ட் கட்ட வேண்டும், சாப்பிட வேண்டும், சமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் அவளுக்கு ஏராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹோம்ஒர்க் அவளுக்கு ஹெவியான ஹோம்ஒர்க்களை கொடுத்து இன்றைக்கு அவர்கள் ஸ்ட்ரெஸ் அவுட்டில் போகிற அளவில் இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனபடியாக அவர்களை குறித்து, இந்தியா ஸ்டூடெண்ட்ஸை குறித்து நாங்கள் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். தயவுசெய்து பாருங்கள், மற்றவர்கள் அனுப்பி வைங்கள். அவர்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறார்கள், அவளை குறித்து 14 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவில். எல்லாரும் சொல்லுவார்கள் இந்தியா மக்களை தான் இன்றைக்கு பிடிச்சி இந்தியா மக்கள் ஏராளமாக வந்து விட்டார்கள், ஆனபடி அவளை பிடிச்சி அனுப்பிவிட்டான்னு சொல்லி அநேகமான பேர் இல்லீகலாக வந்தாங்க, சில பேர் லீகலாக வந்தாங்கன்னு சொல்லி அநேகமான பேர் இன்றைக்கு அவர்களை குறித்து குறை சொல்கிறார்கள். அப்படி எனக்கு கிடையாது. அவர்கள் கொமனாக, அதாவது கனடா கொமனாக வேர்ல்டு வைட்டாக இருந்து வந்த டாப் 10 கண்ட்ரிலேருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அந்த 10 கண்ட்ரியை நான் இனி வர வீடியோவில் நான் போட்டுக்கொண்டு வருவேன் 10 முறை. இது ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, அப்படிப்பட்ட காரியங்கள் யார் எந்த கண்ட்ரி எங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லி காரியங்கள் நான் போட இருக்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள் அந்த வீடியோவை. இது தயவுசெய்து பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல். இந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க படிக்கிறதுக்கு, அவங்க படுற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவங்க போகிற ஸ்ட்ரெஸ்ட்டு அநேகமாக இருக்கின்றது. தயவுசெய்து அவர்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபோன் எடுத்து காய்க்கும் பொழுது தன்மையாக, அன்பாக கதைத்து அவரோட காரியங்களை செய்ய பாருங்கள். காரணம் சொன்னால் அவர்கள் சரியாக ஸ்ட்ரெஸ் அவுட்டுகளை போய்கொண்டிருக்கிறார்கள். படிக்க வந்த பிள்ளைகள் தயவுசெய்து கனடாவுக்கு அனுப்பி விட்டு போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்காதீங்க. அவங்களை கால் பண்ணி விசாரித்து எப்பயும் அவங்கள ஆறுதலாக, அன்பாக இருக்கும்படியாக உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. கனடாவில் இந்திய மாணவர்கள் கனவுகள், சவால்கள் யதார்த்தங்கள், தொடக்கக் காட்சி, பரபரப்பான கனேடிய பல்கலைக்கழக வளாகம், கதை சொல்பவர். கனடா நீண்ட காலமாக சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உலகத்தரம் வாய்ந்த கல்வி மற்றும் பல்வேறு கலாச்சார அனுபவங்களை வழங்குகிறது. கனடாவை தேர்ந்தெடுக்கும் பலரில் இந்திய மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டுள்ளனர். காட்சி மாற்றம், வகுப்பறைகள், நூலகங்கள் மற்றும் கஃபேக்களில் இந்திய மாணவர்கள், கதை சொல்பவர். 2024 ஆண்டு நிலவரப்படி 137,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் கனேடிய நிறுவனங்களில் சேர்ந்தனர். இது நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச மாணவர் குழுக்களில் ஒன்றாக மாறியது. காட்சி, வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள், குழு விவாதங்களில் பங்கேற்பது, கதை சொல்பவர். இந்த மாணவர்கள் பொறியியல் மற்றும் வணிகம் முதல் சுகாதாரம் மற்றும் கலைகள் வரை பல்வேறு திட்டங்களை தொடர்கின்றனர். இது கனேடிய வளாகங்களின் கல்வி துடிப்புக்கு பங்களிக்கிறது. காட்சி மாற்றம், பகுதி நேர வேலைகளில் ஈடுபடும் மாணவர்கள் பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். கதை சொல்பவர். பல இந்திய மாணவர்களும் பகுதி நேர வேலை செய்கிறார்கள், நடைமுறை அனுபவத்தை பெறுகிறார்கள் மற்றும் வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்ய உதவுகிறார்கள். இருப்பினும் வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்படுத்துவது சவாலானது. காட்சி, நிராகரிப்பு கடிதத்தை பார்க்கும் மாணவர், கதை சொல்பவர். அவர்களின் விருப்பங்கள் இருந்த போதிலும் அனைத்து இந்திய மாணவர்களும் வெற்றியை காணவில்லை. 2024 ஆண்டில் கனடா கடுமையான விசா தேவைகளை அமல்படுத்தியது. இதனால் இந்திய விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்ட படிப்பு அனுமதிகளில் 31% குறைவு ஏற்பட்டது. காட்சி மாற்றம், நோக்குநிலை அமர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள், கதை சொல்பவர். வருபவர்கள் பெரும்பாலும் ஒரு புதிய கல்வி முறைக்கு ஏற்ப மாற்றுவதில் உள்ள சிக்கல்கள், கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் சில நேரங்களில் நிதி அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர். காட்சி, காலியான வகுப்பறையை பார்க்கும் மாணவர், கதை சொல்பவர். சுவாரஸ்யமாக 2024 ஆண்டின் தொடக்கத்தில் தோராயமாக 20,000 இந்திய மாணவர்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு செல்லவில்லை. இந்த முரண்பாடு மாணவர் விசாக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. காட்சி, ஒரு போராட்டம் அல்லது பேரணி, கதை சொல்பவர். சிலர் கனடாவிற்குள் நுழைய மாணவர் விசா முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம், கல்விக்காக அல்ல, மாறாக பிற நோக்கங்களுக்காக. இது ஆவணமற்ற குடியிருப்பாளர்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்.
காட்சி மாற்றம், சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடும் மாணவர்கள். கதை சொல்பவர். ஆவணமற்ற இந்திய மாணவர்களின் சரியான எண்ணிக்கை தெளிவாக இல்லை என்றாலும், கனடாவில் சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாமல் வசிக்கும் தனிநபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு பங்களிக்கும் முன்னணி நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. காட்சி, குடியேற்ற ஆலோசகருடன் ஒரு மாணவர் சந்திப்பு. கதை சொல்பவர். இந்த ஆவணமற்ற நபர்கள் பெரும்பாலும் சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், வேலைவாய்ப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் நாடு கடத்தப்படுவதற்கான நிலையான பயம் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றனர். கதை சொல்பவர். தங்கள் அனுபவங்களைப் பற்றி விவாதிக்கும் மாணவர்கள் குழு. கதை சொல்பவர். இந்த சவால்கள் இருந்த போதிலும் பலர் தங்கள் நிலையை முறைப்படுத்தவும் கனேடிய சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்கவும் வாய்ப்புகளை எதிர்பார்த்து சிறந்த எதிர்காலத்திற்காக தொடர்ந்து பாடுபடுகிறார்கள். காட்சி, கனடா கொடி அசைப்பது. கதை சொல்பவர். கனடாவின் குடியேற்றக் கொள்கைகள் தொடர்ந்து உருவாகி வருகின்றன. திறமையான சர்வதேச மாணவர்களின் தேவையை சட்ட மற்றும் நியாயமான நுழைவை உறுதி செய்வதில் உள்ள சவால்களுடன் சமநிலைப்படுத்துகின்றன. இறுதிக் காட்சி, வளாகம் முழுவதும் மாணவர்கள் நடந்து செல்கின்றனர். கதை சொல்பவர். கனடாவில் இந்திய மாணவர்களின் பயணம் லட்சியம், மீள்தன்மை மற்றும் நம்பிக்கையுடன் கூடியது. அவர்கள் தங்கள் கல்வி பாதைகளில் பயணிக்கும்போது அவர்கள் கனடாவின் பன்முக கலாச்சார திரைச்சீலையையும் வடிவமைக்கிறார்கள். இறுதிப் பெயர்கள். சர்வதேச மாணவர்களுக்கான வளங்கள் பற்றிய தகவல். கதை சொல்பவர். கனடாவில் உள்ள சர்வதேச மாணவர்களுக்கு கிடைக்கும் ஆதரவு சேவைகள் மற்றும் வளங்கள் பற்றிய கூடுதல் தகவலுக்கு தொடர்புடைய வலைத்தளம் அல்லது தொடர்பு தகவலை செருகவும் பார்வையிடவும். ஸ்கிரிப்டின் முடிவு. இந்த ஸ்கிரிப்ட் கனடாவில் உள்ள இந்திய மாணவர்களின் அனுபவங்கள் பற்றிய சமநிலையான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. அவர்களின் பங்களிப்புகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இரண்டையும் எடுத்துக்காட்டுகிறது. ஆவணமற்ற மாணவர்களின் பிரச்சினை உட்பட. உங்களுக்கு மேலும் தனிப்பயனாக்கம் அல்லது கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். கைஸ், நாங்கள் ஸ்டீவன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நாங்கள் 10 கண்ட்ரியை குறித்து, டாப் 10 கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸோட காரியங்களை குறித்து நாங்கள் போட இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாகவே அது நல்லா இருக்கும். அதை மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிக்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். God bless you. Bye now.